தேனி மாவட்டம் லட்சுமிபுரம் கிராம மக்களுக்கு தானமாக தருவதாக சொல்லப்பட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொந்தமான கிணறு அதே கிராமத்தைச் சேர்ந்த தனிநபர் ஒருவருக்கு விற்கப்பட்டது தெரியவந்துள்ளது. லட்சுமிபுரம் கிராம மக்கள் குடிநீருக்காக பயன்படுத்தி வந்த கிணற்றின் அருகே ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் ராட்சத கிணறு தோண்டப்பட்டது. இதனால் அக்கிராமத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்ட நிலையில் மக்கள் போராட்டத்தை அடுத்து 13ஆம் தேதி சமரச கூட்டம் நடைபெற்றது. அப்போது கிணற்றை பொதுமக்களுக்கு தானமாக அளிப்பது என்றும் அதனையொட்டிய நிலத்தை கிராம மக்களுக்கு விற்பனை செய்து விடுவது என்றும் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. நிலத்தை வாங்க ஊர் பொதுமக்கள் பணம் வசூலித்து வந்த நிலையில் அவை அதே ஊரைச் சேர்ந்த சுப்புராஜ் என்பவருக்கு விற்பனை செய்யப்பட்டது தெரியவந்துள்ளது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் உறுதி அளித்ததற்கு முன்தினமே நிலம் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஊரார் புகார் கூறினர். இதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து லட்சுமிபுரம் கிராம மக்கள் ஆலோசனை நடத்தினர். அப்போது ஓபிஎஸ் ஆதரவாளரான பெருமாள் என்பவர் கிராம பெண்களை அவதூறாக பேசியதாக கூறி 400க்கும் மேற்பட்ட பெண்கள் அவரது வீட்டை முற்றுகையிட்டு அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டத்தில் நம்ம ஆறு 7வது ஆறு தவறுதான். அதில் எந்த விதமான மாட்டு கருத்துமே இல்லை. அவங்க பேசுனாங்க, நாங்கள் பதில் ஓபிஎஸ் அவங்க சொந்தமாக கிணறு வெட்டி அதில் சைடு போர் போட்டு எல்லா தண்ணியும் இழுத்ததுனால தான் இந்த பிரச்சனையே வந்தது. அது விவசாயத்தையும் பாதித்தது. அந்த பாதிப்பு நீண்ட நாள் நீடிக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றுபடி கடந்த மாதம் 20ஆம் தேதியிலிருந்து போராட்டம் பண்ணிட்டு வர்றோம். இந்த மாதம் 13ஆம் தேதி ஓபிஎஸ் அவங்க நேராக பேசினாங்க. சரி, அந்த எல்லாத்தையுமே 40 ஏக்கரும் விலைக்கு எடுத்துக்காங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நாங்களும் ரெடி பண்ணோம், ரூபாலாம் ரெடி பண்ணிட்டோம். அப்படி இருக்கும்போது அவர் 13ஆம் தேதி பேசினதேவும் 12ஆம் தேதி அந்த நிலத்தை கிணறு எல்லாம் வேற பேருக்கு எழுதி வச்சுட்டு தான் பேசியிருக்கிறார். அவரே இது முன்னால இருந்து இந்த மாதிரி விஷயத்தை அவரே முன்னிறுத்தி இந்த கிணத்தை எங்களுக்கு தானமா தந்திருந்த எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கு. ஆனா அவர் எங்களை நம்ப வச்சு எங்களை கருத்தறுத்த மாதிரி ஒரு பெரியவர் இந்த மாதிரி பண்ணிட்டாரு ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருக்கு. எங்களுக்கு அந்த குடிநீர் ஆகாரம் விவசாயம் நாளைக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாமே அந்த குடிநீர் வச்சு தான் இருக்கு. அதனால விவசாயம் ரொம்ப பாதிக்குது. அதனால எங்களுக்கு கிணறு தான் எங்களுக்கு மெயினா வேணும்.